என்ன விட்டு கறி எடுக்க போற? நீ தூங்கிட்டு இருந்தடா. நானும் வரேன். தருண, அப்பா சட்டையை கெட்டியா பிடிச்சுக்கணும். சரிப்பா. அப்பா டேய், நீ என்னடா ஏன் சட்டையை போட்டு தெரிஞ்சுட்டு இருக்க? இதான்ப்பா ஃப்ரீயாக்கு. இனிமேலு தருணுக்கு சட்டை வாங்க வேண்டியது இல்லையே. அப்பா சட்டை போட்டுக்கிட்டா உனக்கு பேண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. யார்ப்பா பாட்டுங்க? வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு பொழந்துட்டு இருக்கான் பாரு, அவன் தான் கிறிஸ். ஓஹோ. அம்மா, ஒரு 5 ரூபாய் இருந்தா குடுக்குறியா? பால் வாங்கணும். என்கிட்ட எதிரா காசு? அப்பா சட்டை பாக்கெட்ல இருக்கும், போய் எடுத்துக்க போ. ஓகே. என்னங்கடா அப்பனு மகன் இப்படி தொப்பலாம் நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? இல்லைங்க, போய் டவல் எடுத்து வரேன். வருது வருது, விலகு விலகு, மிச வெளியே வருது. பா, ஒரு 30 ரூபா தான் கொடு. எதுக்குடா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அப்படியே போய் மசாலா பூரி சாப்பிட்டு வரேன். எந்த ஃப்ரெண்டு? ஜெகதீஷ்பா. எங்க இருக்கான் அவன்? ஹோப்ஸ் கிட்டப்பா. ஹோப்ஸ்ல எங்கடா? பா, ஜிஆர்டி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ரோடு போகும், அதில் 3வது தெருவுக்குள்ள 5வது வீடு, பச்சை கலர் வீடு. நான் வேணா டோர் நம்பர் வேணா பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். கொஞ்சோண்டு மீசை முடிச்சுன்னு வாய் ரொம்ப பேசுறடா. கொடுங்க. இந்தா. டேய், 100 ரூபாடா, மீதி 70 ரூபா பத்திரம் கொண்டு வரணும். அதெல்லாம் தெரியும், நான் கொண்டு வந்துடுறேன். போகிறதே அரை மணி நேரம், இதில் 10 நிமிஷத்துக்கு பதில் சொல்லியே போகுது. ஏண்டா, ஒரு வேலை உருப்படியை செய்யறதில்ல. உன்னை எங்க ஜெராக்ஸ் சொன்னா எங்க எடுத்துட்டு வந்துருக்கீங்க? மாசம் நிக்கிறேன் பாரு, எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிட்டே இருக்க வேண்டியது. படிக்க வச்ச படிப்புக்கு படிக்கிறதும் இல்ல, சொன்ன வேலையை உருப்படியை செய்யறது இல்ல. என்னப்போ எந்த கடையில் எடுத்தா என்ன? எல்லா ஜெராக்ஸும் ஒன்று தானே? எல்லா ஜெராக்ஸ் ஒண்ணு தானே. இங்க வந்து பாரு, ஏதாவது தெரியுதானே? எடுத்தையே அடிச்சு பாத்தியா கரெக்டா விழுந்திருக்கானே? என்னடா உச்ச அப்படி நினைச்சுக்க, மூஞ்சி வரல பேந்து போகும். அம்மா, இவர் என்னமோ சும்மா கத்திக்கிட்டே இருக்காரு, எதை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெளியே போயிட்டு வரலான்னா போயிட்டு வர்றதுக்குள்ள 1000 கேள்வி கேட்குறாரு. விடுறா, அப்பா தானே திட்டினாரு. அவர் எப்பவுமே அப்படிதானே, உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காத. எக்ஸாம்னு கொஞ்சாச்சும் பயம் இருக்கடா உனக்கு? +2 எக்ஸாம்டா, இன்னும் 2 நாள் எக்ஸாம். அதெல்லாம் படிச்சாச்சு, நீங்க போங்க. டேய், என்ன விளையாட சொல்லிட்டு இருக்கா? போன வைட முதல்ல. ஸோ என்ன சோ? போன வைக்கிறே இல்லையே முதல்ல. என்ன உங்களுக்கு? என்னடா? என்னாச்சு? டேய், என்னடா சட்டையில கை வச்சிருக்க? எடுடா சொல்றல. வாட் தருண், ஒரு ரெக்யர்மெண்ட்டை பார்த்து கரெக்டாக பண்ண தெரியாதா? அவ்வளோ எரர்ஸ். சாரி ரிச்சு, சரியா கவனிக்கல. நெக்ஸ்ட் டைம் இது நடக்காம பார்த்துக்கிறேன். சொல்லுமா. இந்த வாரம் ஊருக்கு வர்றியாப்பா? ஆமாம், நாளைக்கு கிளம்பணும். சரி வா வந்து இறங்கணும். அப்பா கால் பண்ணு, கூப்பிட வருவார். ஒரு நிமிஷம் இருந்து அப்பா பேசணுமாம்மா. நான் வேலையாக இருக்குமே, அப்புறம் கூப்பிட்றேம்மா.
சொல்லுப்பா. பண்பாடு வந்துட்டு. வந்துட்டியா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணப்போ வந்துடுறேன். ஓகே. சுபு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என்னாச்சு? ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் அவனை கை வச்சிருக்கக்கூடாதுல்ல. ஏங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினச்சா இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க? பேசாமல் தூங்குங்க. 5 வருஷம் ஆச்சா? எனக்கே என்ன மனசில் உறுத்திக்கிட்டு இருக்குன்னா அவனுக்கு அப்படித்தானே இருக்கும். முன்ன மாதிரி இப்போ என்கிட்ட பேசுறதில்ல. ஃபோன் பண்ணா கூட உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறான். பணி கூப்பிட்றதில்ல. ஏங்க சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். அவன் உங்களை புரிஞ்சுப்பாங்க. கவலைப்படாமல் தூங்குங்க. இங்கே தான் போட்டாங்க. மா மா எங்கே போனாங்க? மா, என்னடா? ஹேங்கரில் மாட்டின சட்டை இங்கே துவைக்க போட்டேன். எது துவைக்க போட்டியா? எத்தனை வாட்டி சொன்னேன் ஹேங்கரில் மாட்டினது துவைக்காதுன்னு. வேணும்னே தான் துவைக்க போட்டேன். வேணும் தான் துவைக்க போட்டியா? ஆமாம், நீ 7 மணிக்கு எந்திரிக்கிறதே அதிசயம். இதில் சட்டையை போட்டு எங்கடா போகிற? நான் சும்மா கேட்டேன். அப்பா, என்னடா? கறி எடுக்கவா போகிறேன்? ஆமாடா. எனக்கும் நெஞ்சு கறியெல்லாம் பார்த்து எடுக்கணும். நானும் வரேன். வாடா போலாம். போலாம்ப்பா. ஏய் நாய், இதுக்கு இதே வேலையா போச்சு. பார்த்து போகலாம். போயிடுச்சு. அப்பா சட்டை நம்மளை கீழே விழுகாமல் தாங்கி பிடிக்கும், நமக்கு அடைக்கலம் கொடுக்கும், பாக்கெட்லேருந்து பணம் கொடுத்து பிடிச்சதை வாங்க வைக்கும், படிக்கவும் வைக்கும். மழை புயல் வெயில்னு இந்த உலகத்திலிருந்து நம்மளை பத்திரமா பார்த்துக்கும். அப்பப்போ கஞ்சி போட்டு அயன் பண்ணி விறப்பாக இருக்கும். அந்த விறப்பு சில நேரம் கீரியும் விட்டுரும். கீறுதேன்னு கோவத்தில் அதை கசக்கி தூக்கி போட்டுட்டா கடைசியில் ஒரு நாள் தேடுறப்போ கிடைக்காது. அதனால் நம்மளை பார்த்துக்கிட்ட அந்த சட்டையை நம்மளும் பார்த்துப்போம். என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா சட்டை தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.